கோங் செங் கோக்பாயி பை லமாபம் வீரமணி சிங். கோங் செங் கோக்பாயி மணிப்பூர் காடுகளில் நீர்நிலைகளில் வாழும் புழு இனம். தன் முட்டைகளை தன் முதுகிலேயே இட்டு பாதுகாக்கும். வயிற்றில் சுமப்பதோடு முதுகிலும் சுமக்கும். தம் கடமை பொறுப்போடு பிறர் பணிகளையும் தாமே ஏற்று கரும சிரத்தையாக செயலாற்றும் அப்பாவி ஊழியரை குறிப்பிட அப்புழுவின் பெயர் ஓர் எடுத்துக்காட்டு. இத்தகைய அப்பாவிகள் எல்லா பிரதேசங்களிலும் சிலராவது வாழ்ந்து வருகிறார்கள். அலைந்து அல்லாடி பாடுபட்ட பின் களைப்பு மிகுதியால் தளர்ந்து போய் சிறிது ஓய்வுடன் ஆசுவாசப்படுத்தி கொள்ள தோம்பா இப்போதுதான் உட்கார்ந்தார். மேனேஜர் வந்து சேர்ந்தார். பரபரப்புடன் தோம்பா எழுந்து நிற்க வேண்டியதாயிற்று. தோம்பாண்ணே, இன்னும் என்ன பாக்கி? ஒன்றும் பாக்கி இல்லை, எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போதான் உட்கார்ந்தேன். நாட்டிய நிகழ்ச்சிக்கு கலைஞர்கள் வந்தாயிடுச்சா? ஒப்பனையும் நடன உடிப்புமாய் ரெடியாக இருக்காங்க. எதுக்கும் அப்பப்போ கவனிச்சுக்குங்க. இவங்கெல்லாம் இளம் பிள்ளைகள், சூட்டிகை போராது என்று சொல்லிவிட்டு புறப்பட்டவர் திரும்பி வந்து, தோம்பாண்ணே, கொஞ்சம் என் ரூமுக்கு வந்து போங்க என்று அழைத்துவிட்டு போனார். மேலதிகாரி தட்ட முடியுமா? இன்று இந்த பாரடைஸ் பேங்கின் இம்பால் நகரத்து கிளைகள் காரியாலயம் தொடங்கி 25 ஆண்டுகளாகிறது. வெள்ளி விழா சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு அமைச்சர் வருகிறார். தலைமை தாங்க தலைமை காரியாலயம் கொஹாத்தி இலிருந்து பொது மேலாளர் வந்திருக்கிறார். ஒவ்வொரு ஏற்பாட்டையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார். நேற்று அவருக்கு எல்லா அலுவலர்களின் சார்பிலும் காங்சு மலையடிவாரத்தில் பிக்னிக் விருந்துக்கு ஏற்பாடாகின்றது. நல்லபடியாக நடந்தேறியது. தோம்பாதான் எல்லா ஏற்பாடுகளும். இன்று காலை 10:30 மணிக்கு விழா தொடங்குகிறது. தோம்பா விரைந்து மேனேஜர் அறைக்கு வந்து சேர்ந்தார். எழுதிக்கிட்டு வந்தாயிடுச்சா? எழுதியிருக்கேன், நீங்கள் பார்த்து சரிப்படுத்தி கொள்ளுங்க, கொஞ்சம் குறைக்கணும். மேனேஜர் பேச வேண்டிய பிரசங்கத்தை தோம்பா எழுதி கொடுத்திருக்கிறார். வங்கியின் வரலாறு, விவசாய கடன் உதவி திட்டம், சமூக நல தொண்டில் வங்கியின் பங்கு, இவைதான் பிரதான விஷயம். தோம்பா எழுதி கொடுத்த கட்டுரையை கவனமாய் படித்தவாறு மேனேஜர் கேட்டார். கிசான் லோன் ஸ்கீமில் இதுவரைக்கும் பயனடைஞ்சவங்க 250 பேருங்க. வட்டி மூலமாக பேங்க்குக்கு வருமானம் 42,000 ரூபாய். சரிதானே? கணக்கு சரி. இந்த திட்டம் விவசாயிகளுக்கு மட்டும்தானே? ஆமாம். இந்த வருஷம் 100 விவசாயிகளுக்கு லோன் கொடுக்கணும். ஆமாம் சார். தோம்பாண்ணே, நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிரமம் எடுத்துக்கிட்டு மெனக்கிட வேண்டியிருக்கும். ஜெனரல் மேனேஜர் நேரிலே வந்து இதையெல்லாம் கவனிக்க போகிறாராம். சரி சார். தோம்பா எளியே வந்து அலுவல் கூடத்திற்குள் நுழைந்தார். காலை 9 மணி. இன்னும் ஒருவர் கூட வரவில்லை. 8:30 மணிக்கே எந்திருக்க வேண்டும். காலையில் வெறும் டீ மட்டும் குடித்துவிட்டு தோம்பா 7 மணிக்கு வந்தவர் வேலை தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கிறது. வீட்டுக்கூடத்தில் பாமேன் மேடையில் விசரந்தியாக அமர்ந்து ஊக்கா குடித்து கொண்டு ஓய்வை அனுபவிக்க வேண்டிய வயசு. இப்படி இளவட்டம் போல ஓடி ஆடி அலுவல் பணிகளை செய்து கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. விட முடியவில்லை. ஈடுபாடு தளரவில்லை. இந்த வங்கி தொடங்கியதிலிருந்து பணிபுரிய தொடங்கியவர். அப்பொழுது கிளர்க் நிலை. அதிக படிப்பு இல்லை, பழக்கத்தில் தேர்ச்சி பெற்றதுதான். இப்பொழுது ஒரு இளைஞனை விட அதிகம் வேலை செய்கிறார். திறமையாகவும் செய்கிறார். உடலும் உள்ளமும் சோஸ்தமாக இருக்கிறது. இந்த தகுதிகள் காரணமாகவே இன்று பிளானிங் இன்டர்னல் ஆடிட்டராக உயர்வு பெற்றிருக்கிறார். இவருடன் பணிபுரிந்த பல முதியவர்கள் ரிட்டையர் ஆகிவிட்டார்கள். மற்றவர்களுடன் ஒத்துப்போக முடியாமல் முன்னதாகவே விலகியவர்களும் உண்டு. கடந்த 25 வருடங்களாக இதே துறையில் பிளானிங் ஆடிட்டிங் செக்ஷனில் இன்னல் தொல்லைகளை பாராட்டாமல் பணிபுரிந்து வருகிறார். எல்லாம் தம் சொந்த வேலைகள் மாதிரி அக்கறை ஆர்வம் காட்டுகிறார்.
விவசாய நலத்திட்டம் கூட இந்த கிழவரின் மூளையில் உதித்ததுதான். தோம்பா மேனேஜரிடம் ஒரு நிர்ணயத்தோடு சொன்னார். சார், கிழவனாயிட்டேன். இந்த விவசாய நலத்திட்டம் நல்லபடியாக நிறைவேறிட்டா வேலையிலிருந்து நிம்மதியாக ஓய்வு பெறுவேன். மனசுக்கும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். தோம்பாவை எல்லோருமே நேசித்தார்கள். மேனேஜருக்கு அவரிடம் தனி மரியாதை. தோம்பாண்ண, நீங்கள் ஏன் வேலையை விடணும்? இன்னும் எவ்வளவோ நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு. முதல்லையே இந்த திட்டத்துக்கு தலைமை அலுவலகத்திலிருந்து ஒப்புதல் பெறணும். இது உங்களால் தான் சாத்தியம். திட்ட நகல் ஒன்று தயாரித்து கொடுங்க. உதவிக்கு 2 கிளர்க்குகள் கொடுங்க. 10 நாளில் ஸ்கீம் ரிப்போர்ட் தயார் பண்ணி கொடுத்துட்றேன். சரி, நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. உங்கள் கைராசி எல்லாம் நல்லாவே அமையும். மேனேஜர் ஊக்குவிப்பதை புன்சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டு தலைப்பொறுப்பாய் திட்ட நகல் தயாரிக்க முனைந்தார். 10 நாட்கள் இரவு பகல் பாராமல் பாடுபட்டார். முதியவர் தோம்பா எல்லா அலுவலர்களும் பணி நேரம் முடிந்து போன பிறகும் இரவு வெகுநேரம் வரையில் உட்கார்ந்து பாடுபட்டார். 30 பக்கங்களில் விவசாய நலத்திட்டத்தின் முழு விவரங்களும் அடங்கிய அறிக்கையை மேனேஜரிடம் கொடுத்தபோது தோம்பா முதுமையின் தாக்கம் அதிகரித்து களைத்து சோர்ந்திருந்தார். மேனேஜர் அதை படிக்க கூட இல்லை. முக்கிய பகுதிகளின் சுருக்கங்களை கேட்டறிந்து பின் உற்சாகத்துடன் கையொப்பமிட்டார். மறுநாளே தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தார். 2 வாரங்களில் அத்திட்ட நகல் பாராட்டுதலுடன் ஒப்புதலோடு திரும்பி வந்தது. மேனேஜருக்கு பாராட்டு. நல்ல திட்டம் இது. சமூக நலத்துறையின் பாராட்டு நமக்கு கிடைக்கும். இதை உருவாக்கிய உங்களுக்கும் எம் பாராட்டுதல்கள். இந்த திட்டம் வெற்றி பெற்றால் கிராமப்புறத்து குடியானவர்கள் வாழ்வு மேம்படும். விவசாய வளர்ச்சியில் உணவு உற்பத்தி அதிகரிக்கும். நம் வங்கிக்கு புகழும் வளர்ச்சியும் ஏற்படும். இந்த திட்டத்தை முதலில் மணிப்பூரிலும் பிறகு தொடர்ந்து அசாம் உட்பட எல்லா இடங்களிலும் செயல்படுத்த போகிறோம். புதிய விவசாய நலத்திட்டத்திற்காக தலைமை அலுவலகத்திலிருந்து 2 லட்சம் ரூபாய் மணிப்பூர் கிளைக்கு வந்து சேர்ந்தது. அலுவலகம் சிலிர்த்து எழுந்தது. அதி உற்சாகம். தோம்பா கவலைப்படத் தொடங்கினார். இந்த தொகை முறையாக ஒழுங்காக சரியானபடி பயன்படுத்தப்படுமா? அசல் விவசாயிக்கு உதவி கிடைக்குமா? முதல் தவணையாக 100 குடியானவர்களுக்கு தலா 1000 வீதம் கடன் அளிப்பதாக தீர்மானமாயிற்று. கிராமமாக தண்டோரா போட்டு விளம்பரப்படுத்தினார்கள். 200 விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்தன. தகுதியான விவசாயிகளை தேர்ந்தெடுக்க 5 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது. இதில் தோம்பாவும் ஒருவர். ஒரு நாள் மேனேஜர் தோம்பாவை தனியாக அழைத்து நிலைமையை விளக்கினார். தோம்பாண்ண, மந்திரி சில விண்ணப்பங்களை அனுப்பியிருக்கிறார். மாவட்ட தலைமை ஆட்சியாளர், 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்பகுதி எம்பி இவர்களும் பல விண்ணப்பங்களை கொடுத்துவிட்டு போயிருக்கிறார்கள். என்ன செய்கிறதென்றே புரியவில்லை. பெரிய தலைவலியா போச்சு. நீங்க தான் சமாளிக்கணும். தோம்பா சொன்னார். சார், 200 விண்ணப்பங்களில் 100 தான் நமக்கு தேவை. ஒவ்வொரு விண்ணப்பத்தாரையும் நேரில் சந்திக்கிறேன். கடன் பெற தகுதி உள்ள நிஜமான விவசாயிகளை இனங்கண்டு வருகிறேன். எனக்கு ஒரு ஜீப்பும் உதவியாளரும் கொடுங்க. இது வீண் பொல்லாப்பிலே வந்து சேருமே. பெரிய இடத்து பொல்லாப்பு. நான் பொல்லாப்பை ஏத்துக்கிறேன். என் பேரில் பழி போட்டு விடுங்க. உங்க பொறுப்பு குறையும். இதை நான் நேர்மையாக செய்ய ஆசைப்படுகிறேன் சார். எப்போது முடியும்? 1 மாத காலம். யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம். அசல் எது போலி எதுங்கிறது தெரிஞ்சிடும். நாம் கொடுக்கிற கடன் உதவி ஏழை விவசாயிக்கு போய் சேர்ந்தால்தான் இந்த திட்டம் பயன்பெறும். பாராட்டவும் படும். நமக்கு மன நிறைவு இருக்கும். மேனேஜர் ஒப்புக்கொண்டு தோம்பாவை ஜீப்புடன் அனுப்பி வைத்தார். இந்த செய்தி அலுவலகத்தில் பரவியதும் கசமுசா விமர்சனங்கள் கிளர்ந்தன. இளைய தலைமுறையினருக்கு ஆதங்கம். நமக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்படவில்லையே என்று குமரினார்கள். பெரியவரே, பெரிய இடத்து சப்போர்ட்டு, அதிர்ஷ்ட தேவதை அணைச்சி முத்தமிடத் தொடங்கிவிட்டாளே. தோம்பா சித்தப்பா,
ஏதேது தாராளமா மார்க்கெட்டில் வாங்கி குவிக்கிற போல இருக்கே. தங்க சுரங்கம் திறந்து விட்டாச்சு, பின்னென்ன, பெரியவருக்கு இனிமே வேலையே விட்டாலும் கவலை இல்லை. தோம்பா இவர்களுடைய பூடக பேச்சின் உள்வயனம் புரிந்திருந்தும் கோபிப்பதில்லை. பொறுமையோடு அலட்சியமும் அவரை அடக்கின. ஒவ்வொரு கிராமமாக சென்று விண்ணப்பித்திருந்த விவசாயியை சந்தித்தார். விவரம் சேகரித்தார். கடனை திருப்பிக் கொடுக்கும் வசதியும் மனப்பாங்கும் உள்ள எளிய விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளித்தார். பினாமி விண்ணப்பதாரர்களை ஒதுக்கினார். பெரிய தனக்காரர்களான மிராசுதாரர்களையும் சேர்க்கவில்லை. எல்லாமே தகுதி உரிமை அடிப்படையில் தேர்வு. 80 விண்ணப்பங்கள் தேறின. 20 இப்படியும் அப்படியுமா இருந்தன. இவர்களும் உதவத்தக்கவர்கள் என்று கிராம அதிகாரி பரிந்துரை வழங்கியதால் ஏற்கப்பட்டார்கள். மந்திரி சிபார்சு செய்து 20 பேர்களில் 2 இடம் கிடைத்தது. மேனேஜர் பாடு திண்டாட்டமாகிவிட்டது. தினமும் நேரிலையும் தொலைபேசியிலும் வற்புறுத்தல் அதிகரித்தது. போதாக்குறைக்கு மனைவி வேறு 3 விண்ணப்பக்காரர்களின் விலாசங்களை கொடுத்து எப்படியாவது இவர்களுக்கு லோன் கொடுத்தாகணும் என்று நச்சரித்தாள். அவர்கள் கொடுத்த அன்பளிப்பை வாங்கி வைக்கிற போது மகிழ்ச்சியாக இருந்ததா? இப்போது கடன் தொகை அனுமதிக்கிற போது சட்டத்திட்டமா? நாம் பட்டிருப்பதும் கடன்தான். நன்றி கடன் முதலில் இவர்களுக்கு சாங்ஷன் செய்துவிட்டு மறுகாரியம் பாருங்கள், மனைவி கண்டிப்பாக சொல்லிவிட்டார். வங்கி மேலதிகாரி, துணை மேனேஜர், கேஷியர் இப்படி சொந்த பந்தங்கள் வேறு பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இவர்களை விரைத்து கொள்ள முடியுமா? எம்பி, எம்எல்ஏ, மாவட்ட ஆட்சியாளர், வரி வசூல் அதிகாரி இவர்களை எப்படி புறக்கணிக்க முடியும்? மேனேஜருக்கு தலை சுற்றியது. தோம்பா நாணயமானவர். அவர் மூலமாக எந்த பேத்துமாத்தும் செய்விக்க இயலாது. நாம் உள்ளே புகுந்தால் குளறுபடியாகும், கெட்ட பேர் வரும். விழுங்கவும் முடியவில்லை, துப்பவும் முடியவில்லை. எல்லோருக்கும் பார்க்கிறேன், கவனிக்கிறேன். உங்களுக்கு இல்லாததா? கமிட்டியிடம் சிபாரிசு செய்கிறேன். இப்படியே பதில் சொல்லி சமாதானப்படுத்த வேண்டியதாயிற்று. கடன் துறை பரிந்துரை குழு கூடியது. மேனேஜர் கொடுத்த லிஸ்டை பார்த்ததும் தோம்பாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. பாடுபட்டு அலைந்து திரிந்து தயாரித்த முறையான ஏழை விவசாயிகள் பட்டியலில் அவர் கையில் இருந்தது. ஒப்பு நோக்கி பார்த்தார். 35 பேர்கள் விடுபட்டிருந்தன. புதிய பெயர்கள் சேர்க்கப்பட்டிருந்தன. இவர்கள் தோம்பாவால் நிராகரிக்கப்பட்டவர்கள். 25 பேர்களும் பெரிது இடத்து சிபாரசில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் பினாமி பெயர்கள். சிலர் பெரிய நில சுவான்தார்கள், வசதி படைத்தவர்கள். சிலர் விவசாயே இல்லை. கமிட்டியில் எவருமே ஆட்சேபிக்கவில்லை. அவர்களுக்கு வேண்டியவர்கள் இடம் பெற்றிருந்தார்கள். தோம்பா வாய் திறக்கவில்லை. கமிட்டியில் இருந்தவர்கள் அவரை விட மேல்மட்டத்து அதிகாரிகள், பிரமுகர்கள். எல்லோரும் ஒப்புதல் கையொப்பம் இட்டார்கள். தோம்பா கை நடுங்க ஒப்பமிட்டார். இப்படி ஒரு பட்டியல் தயாரிக்க கிராமம் கிராமமாக அலைய வேண்டாமே? இரவு பகலாக பாடுபட்டிருக்க வேண்டாமே? ஏன் இப்படி ஒரு திட்டமே போட்டிருக்க வேண்டாமே? விவசாய நலத்திட்டம் இப்படி கேலி கூத்தாகும் என்று தெரிந்திருந்தால் முதலையே ஒதுங்கியிருக்கலாமே. பழி சொல்லுக்கு இலக்கானதுதான் மிச்சம். தோம்பாவை கழிவிறக்கம் வாட்டியது. மேனேஜர் தோம்பாவை ஏறிட்டு பார்க்கவே கூசினார். எல்லாம் வரிசையாக நடந்தேறியது. கடன் தொகைகள், லோன், மேலா என விழா எடுத்து அளிக்கப்பட்டது. மந்திரி வந்து வழங்கினார். மக்கள் பிரதிநிதிகள் கூட்டத்தில் சிறப்புரையாற்றினார்கள். எல்லோருமே மேனேஜரை பாராட்ட தவறவில்லை. மாலை மரியாதைகளும் குறைவில்லை. இப்பொழுது கடன் தொகைகள் பாதிக்கு மேல் வசூலாகியிருக்கிறது. இதற்கும் தோம்பாதான் அலைய வேண்டி வந்தது. திரும்பி வராமல் இழுபறியாக இருப்பதெல்லாம் மேனேஜர் சேர்த்த சிபாரசு விண்ணப்பதாரர்கள்தான். அப்படியும் கௌரவ பிரச்சனை பாராமல் தோம்பா அலைந்து மன்றாடி கடன் தொகையை வசூலித்து வந்தார்.
வீட்டிலும் வெளியிலும் தோம்பாவிற்கு ஏச்சு பேச்சு தான் பரிசாக கிடைத்தது. கடன் தொகை வசூலிக்க போன இடங்களில் கடன்பட்டவர்கள் ஏசினார்கள். மேலதிகாரி மிஸ்டர் தோம்பா, உங்களை நம்பித்தான் வங்கி கடன் கொடுத்திருக்கிறது. சோர்ந்து விடாமல் முயன்று வசூல் செய்து விடுங்கள். இந்த இம்பால் நகரத்து வங்கி கிளையின் பெயர் விளங்க வேண்டும். இங்குதான் முதலில் லோன் திட்டம் அமுலாகியது. அதுவும் இந்த கிளை மூலம் வந்த திட்டம். உங்கள் மேனேஜர் பாடுபட்டு தயாரித்த திட்டம். நல்ல பேர் வாங்கி வைப்பது உங்கள் கையில்தான் இருக்கிறது என்று உபதேசித்தார்கள். தோம்பா வேதனையுடன் கேட்டுக்கொண்டார். எல்லோரும் சாயந்தரமே வீடு திரும்புகிறார்கள். நீங்கள் மட்டும் பேங்கை காப்பாற்ற இரவு 9 மணி வரை அங்கே வேலை செய்கிறீர்கள். ஓவர் டைம் வரும்படியும் கிடையாது. வீட்டில் குழந்தைகளோடு விசிறந்தையாய் இருக்க முடியவில்லை. வயதான காலத்தில் இப்படி உழைத்தால் தாங்குமா? படுக்கையில் விழுந்தால் யார் வந்து உதவுவாங்க? மனைவியும் மகன்களும் கண்டிக்க தொடங்கிவிட்டார்கள். அக்கம்பக்கத்தார்களும் அங்கதமாக ஏசுவது அதிகரித்தது. கிழவனுக்கு ஆசை அடங்கவில்லை. லோன் மேலாவில் நிறைய சம்பாதித்து விட்டான். அது வற்றாத ஊற்று, தங்க சுரங்கம். வேலையும் இவருக்கே பட்டயமாகியிருக்கிறது. ரிட்டையர் ஆனாலும் வேலை தொடர்கிற அதிசயம் இங்கே தான் பார்க்கலாம். எல்லாம் ஒக்குமொத்து. இன்று வங்கி கிளைக்கு சொந்த கட்டடம் எழுப்ப கால்கோள் விழா, ஆண்டு விழா, லோன் மேளாவின் வெற்றி விழா எல்லாம் சேர்ந்திருக்கிறது. முற்பகல் 11 மணி. பிரமுகர்களும் வங்கி ஊழியர்களும் வாடகையாளர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். விழா கோலம் கவர்ச்சியாக இருக்கிறது. தோம்பா தம் வீட்டு விழா மாதிரி ஓடி ஆடி வேலை செய்கிறார். வரவேற்பதும் உபசரிப்பதும் உட்கார வைப்பதும் நலன் விசாரிப்பதும் அவரே இந்த விழாவை எடுத்து நடத்துவது போல் தோன்றுகிறது. ஜெனரல் மேனேஜர் குவாஹாட்டிலிருந்து வந்திருக்கிறார். எல்லோரும் எழுந்து நின்று வரவேற்கிறார்கள். அவருடைய அணுக்கத்திற்கும் அறிமுகத்திற்கும் ஆசைப்பட்டு அவரை மொய்த்து கொண்டிருக்கிறார்கள். தோம்பா மட்டும் ஒதுங்கி வெளிப்பக்கம் வரவேற்பதிலும் இருக்கையில் விருந்தினரை அமர்விப்பதிலும் ஈடுபடுகிறார். பொது மேலாளர் கால்கோள் விழாவை நடத்திவிட்டு மேடைக்கு வருகிறார். பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். வங்கி கிளையின் சாதனையை புகழ்கிறார். அதிகாரிகளை பாராட்டுகிறார். மேனேஜரை சிறப்பாக சிலாகிக்கிறார். ஊழியர்களுக்கும் உபதேசிக்கிறார். தோம்பாவிற்கும் சேர்த்துதான் இந்த உபதேசம். பிரசங்கத்தின் இறுதி கட்டத்தில் பொது மேலாளர் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறார். பாரடைஸ் ஷேவிங் பேங்க் இம்பால் நகரத்து கிளை அலுவலகத்தின் மேனேஜர் ஸ்ரீ முதும்நாதே சிங் அவர்களின் அயராத உழைப்பு, மேலான திறமை செயலாக்கம் காரணமாக நம் வங்கிக்கு பெருமை மிக்க புகழ் வளர்ந்திருக்கிறது. விவசாய நலத்திட்டம் அவருடைய அரிய கண்டுபிடிப்பு. மிகவும் பாராட்டப்படும் சமுதாய மேம்பாட்டு திட்டம். இதை உருவாக்கியதோடு அல்லாமல் மிக நேர்மையாகவும் திறமையாகவும் செயல்படுத்தி வெற்றி கண்ட பெருமையும் இவருக்கே சாரும். இந்த சாதனையை பாராட்டி தலைமை அலுவலகம் இவருக்கு 2000 ரூபாய் சன்மானமாக அளிக்கிறது. கூடவே இவருக்கு மேனேஜிங் டைரக்டராக பதவி உயர்வும் அளித்து கௌரவிக்கிறது. கூட்டத்தினர் பலத்த மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் கைத்தட்டி வரவேற்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். தோம்பாவும் கைத்தட்டினார். முகத்தில் எவ்வித பிரதிபலிப்பும் தென்படவில்லை. அப்பொழுது தோம்பாவிற்கு அவர் மூத்த மகன் அடிக்கடி சொல்லி காட்டும் ஒரு இடிப்புரை நினைவுக்கு வந்தது. நம்ம அப்பா எப்பொழுதும் கோங் சேக் கோக்பாய். அப்படி வாழ்வது அவருக்கு மிக விருப்பம். விதி அப்படி அமைந்திருக்கிறது. முற்றும்.